சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எந்தெந்த கிரகத்தை நம்ம வழிபட்டால் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உண்டான வழிமுறைகளை தெளிவாக பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியம், மன தைரியம், வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், இன்னும் பல சுபகாரியங்கள், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 5:45 எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் காலையில் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும். இல்லைன்னா எந்திரிச்சு கோயிலில் போயிட்டு வலம் வந்துட்டு வரணும். ஒரு 11 முறை வலம் வரணும். இப்படி கோயிலில் நின்று நம்ம வலம் வந்து வரும்போது நம்ம மேலக்கு வேண்டிய அந்த கதிர்வீச்சு பட்ட உடனே உடம்புல தைரியம் கிடச்சிருது, செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுது, நல்ல மனநிலை கிடச்சிருது, தெளிவான தெம்பு கிடச்சனால நோய் வராது. ஜோதிடரை போய் அடிக்கடி போய் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. தனக்குடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த எவ்ரி மார்னிங் 6 to 7 எந்திரிச்சிட்டிங்கனாவே போதும். அப்படியே ஒரு நடந்துட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை, செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு எம்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், சனிக்கிழமை பல்லாவரம் பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை போய் வழிபட்டு வந்தாலும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலை போயிட்டு சாயந்தரம் 4 to 6 ராவுகால பூஜைகளை அட்டன் பண்ணாலும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கும். மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எம்பெருமான பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். என்ன வேணால் ஆசைப்படுங்க, என்ன தேவைகள் இருக்குது, எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு சூட்சமம். சிவபெருமானுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது, முருகக்கடவுளுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த கோயில்களுக்குன்னு ஒரு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டாவே வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் 12 சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சூட்சமங்களை தெளிவாக சொல்கிறேன். அப்படி வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையானது சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கணும். சிவாய நம. தை மாதம், தை மாதத்துடைய அதிபதி மகரம், மகர ராசியோடைய அதிபதி சனி பகவான். புது 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 பிளான்ங்க. இந்த வருஷத்தை எப்படி தான் ஷார்ட் அவுட் பண்ணணும், இப்படித்தான் வாழணும், இந்த வருஷத்தை முறையான அமைப்புகள் கொண்டு போகணும், வீட்டில் பல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி எங்கெங்கெல்லாம் அதுக்கான வழிமுறைகள் பண்ணுன்னு கேட்கக்கூடிய யோகங்கள் உடைய மாதம் தை மாதம். தை பிறந்தாத்தான் வழியே பிறக்கும். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு பொட்டிக்கடை, டீ கடை, ஹோட்டல்ஸு, இப்படி சின்ன 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 வியாபாரம் பண்ணி நம்ம வாழ்க்கையை பெருக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கம், ஆசைகள் எல்லாமே இந்த மாதத்தில் தான் வரும். இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய பிளான் தான் அடுத்து வரக்கூடிய 11 மாதத்துக்கும் யோகம் தரும். நீங்கள் வழிபடக்கூடிய கிரகம் சனி ஈஸ்வர பகவான். அந்த மாதத்துக்கு முழுக்க, இந்த மாதத்துக்கு முழுக்க சனி பகவானை 30 நாளும் வழிபட்டு வந்தீங்கன்னா, சனி பகவான் கர்மக்காரகன், சனி பகவான் ஆயுள்காரகன், சனி பகவான் ஜீவனாம்சம். நீங்கள் என்ன தொழில் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த தொழிலில் ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும். உண்ண உறங்க உறவிடத்துக்கெல்லாம் பஞ்சம் வராது. சனிக்கிழமை விரதமும் இருக்கலாம். சனிக்கிழமையோ சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை மனசார வேண்டுங்க. கிட்ட இருக்கிறவங்க 30 நாளும் போங்க. கிழிஞ்ச துணி, செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க. கோயில் வாசலை யாசகம் எடுக்கிறவங்களுக்கு செருப்பு, ஷர்ட்டு, கொடை, வஸ்திரம், இப்படியாப்பட்ட தானம் கொடுத்து வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 12 மாதம் 11 மாதமும்
நீங்கள் யோகக்காரங்க தான். நல்ல நிலைமைக்கு வரீங்க. ஒரு மாதம் முழுக்க நீங்கள் சனி பகவானை வேண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மையும் மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் நடக்கும். தை பிறந்தா எல்லாருக்கும் வழி பிறக்கும். ஒருத்தங்களும் வழிபடக்கூடிய தெய்வம் சனி ஈஸ்வர பகவான். இப்படி முறையான வழிமுறை பண்ணி நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கெட்டு, காக்கைங்களுக்கு சாப்பாடு வச்சு முறையாக பக்குவம் பண்ணிங்கன்னா வருங்காலத்தில் அவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இந்த நோய், பயம், வறுமை, கடன், எதிரி, இந்த தொல்லைக்கெல்லாம் அதிபதி காரகன் சனி பகவான். இதிலிருந்து விடுபட்டா போதும். அதுக்கப்புறம் யோகங்கள் தான். தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் யோகமான ஒரு மாதம்தான். உங்கள் ராசியோடைய அமைப்புக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்போடு வாழ எம்பெருமானுடைய அனுகிரகமும் பொலிச்செல்லூர் சனீஸ்வரன் பகவானுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.